சிம்பிளான இந்த கேரட் பீன்ஸ் பொரியலை ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணி டேஸ்ட்டை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதே மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பொரியல் செய்கிறதுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் பீன்ஸையும் ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு விசில் வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாத்தையும் குறைன்ட்டு அரைச்சிடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிடலாம். 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், பொடியை நறுக்கின ஒரு வெங்காயம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். ஒரு விசிலுக்கு மேலே விடாதீங்க, குழஞ்சிரும். ஜஸ்ட் ஹை ஃப்ளேம்லேயே ஒரு விசில் வச்சு உடனே குக்கரை திறந்துட்டு காயை ஓப்பன் பண்ணிட்டீங்களா அந்த பச்சையாக அப்படியே இருக்கும் அந்த பீன்ஸு. இப்போ 2 நிமிஷம் நமக்கு கேரட் பீன்ஸில் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் துருவலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ரொம்பவே டேஸ்டியான கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.